அண்மை செய்தி. பாஜக கூட்டணியில் பாமக போட்டியிடும் 10 தொகுதிகள் எவை என்பது தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். பாஜக தலைமையிலான கூட்டணியில் இன்றைய வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பாமகவானது இடம்பெற்று இருக்கிறது. பாமகவுக்கு பாஜக தரப்பில் இருந்து 10 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டு ஏற்கனவே தைலாபுரம் தோட்டத்தில் வைத்து கையெழுத்தான ஒரு நிலையில் அந்த 10 தொகுதிகள் எவை என்பது தொடர்பான தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் அரக்கோணம், ஆரணி, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், சேலம், அதே போல கள்ளக்குறிச்சி, தருமபுரி, திண்டுக்கல், மயிலாடுதுறை ஆகிய 10 தொகுதிகள் பாமக இந்த முறை களத்தை சந்திப்பார்கள் என்று தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. இதில் விழுப்புரம், காஞ்சிபுரம் ஆகிய இரண்டும் தனி தொகுதிகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த முறை இந்த 10 தொகுதிகளில் பாமக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவானது இந்த முறை இடம்பெற்றிருக்கிறது. கடந்த தேர்தலில் பார்த்தோம் என்றால் அதிமுக, பாஜக அமைந்த அந்த கூட்டணியில் பாமகவிற்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருந்தது. இதற்கிடையே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக தரப்பில் பாமகவிற்கு 10 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் இந்த வேட்புமனு தாக்கல் என்பது நேற்றைய தினமே தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் கூடிய விரைவில் அந்த தொகுதிகள் எவை என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறது. அதே போல அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளரும் அதில் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். இதற்கிடையே இந்த 10 தொகுதிகள் எவை என்பது தொடர்பாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் அரக்கோணம், ஆரணி, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், சேலம், அதே போல கள்ளக்குறிச்சி, தருமபுரி, திண்டுக்கல், மயிலாடுதுறை ஆகிய 10 தொகுதிகளில் இந்த முறை பாமகவானது போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக நமக்கு அந்த தகவலாக கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.